வணக்கம். நம்ம இப்போ இருக்கிற இடம் மேட்டுப்பாளையத்தில் ஊட்டி போகிற மெயின் ரோட்டில் இருக்கோம். இந்த மெயின் ரோட்டில் இருந்து தான் கோத்தகிரிக்கு வலது பக்கமாக நம்ம திரும்பி போக போகிறோம். இங்கிருந்து கோத்தகிரிக்கு 32 கிலோமீட்டருங்க. போகிற வழியில் ரோட்டில் மலைப்பாதை ஏற்றத்துக்கு முன்னாடி இடது பக்கமாக ஒரு கற்பூராங்கோயில் இருக்குதுங்க. இந்த கற்பூராங்கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கோத்தகிரியோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். கோத்தகிரியோட என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம போகும்போது பார்த்தாலே வந்துட்டு இடது பக்கமாக கோடநாடு காட்சி முனை 17 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நேராக நம்ம டவுனுக்குள்ளே வந்து ஒரு ரவுண்டானா இருக்குது. அந்த ரவுண்டானாவை சுற்றி வலது பக்கமாக நம்ம திரும்பினோம்னா நம்ம போகக்கூடிய கோடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு போகிற மெயின் ரோடு வந்துடும். இப்போ அந்த ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். கோத்தகிரியிலிருந்து கோடநாடு போகிற வரைக்கும் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா வைலட் கலர் பூச்செடி நல்லா அழகாக இருக்குங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து ஆரம்பிக்குதுங்க. இப்போ நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்ங்க. இங்கே நுழைவு கட்டணம் பெரியவங்களுக்கு சிறியவங்களுக்கு வாகனங்களுக்குன்னு தனித்தனியாக இருக்குது. நம்ம நுழைவு கட்டணம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். நாம் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தோம்னா ஒரு அரசு போக்குவரத்து கழக பேருந்து ஒன்று அங்கே வந்து நின்று திரும்பிட்டு இருக்குதுங்க. பஸ்ஸில் வரக்கூடிய நண்பர்களுக்கு இங்கே கோத்தகிரியிலிருந்து பஸ் இருக்குதுங்க. இப்போ நம்ம வியூ பாயிண்ட் பார்க்கணும்னா இங்கிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போனோம்ங்க. ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் இறங்கினாலே போதும். அதான் அங்கே தெரிகிற பவானி சாகர் அணைக்கு வந்துட்டு பாருங்கள், தண்ணி வந்து இங்கே போகக்கூடிய ஆறு வழியாக தான் போயிட்டுருக்குது. இந்த ஆறு வழியாக தண்ணி வந்து எஸ் மாதிரி இந்த மலைகளை சுற்றி போயிட்டுருக்குது பாருங்கள். அதுவாக தான் அங்கேருந்து ஒரு நீர்வீழ்ச்சியும் விழுந்துட்டு இருக்குது லைட்டாக. இந்த இடம் வந்துட்டு ரொம்ப கூலிங்காக இருக்குது. இப்போ மணி வந்து 12:30 மணி, நல்ல வெயில் டைம் பாருங்கள், நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இங்கே நிற்க முடிய மாட்டேங்குது, அவ்வளோ குளிராக இருக்குது. இன்னும் இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரு 2 மணிக்குள்ளே வந்துடுங்க. 2 மணிக்கு மேலே ஆகும்போது இங்கே வந்து பனி பெய்ய ஆரம்பிச்சிடும். இந்த பனி பெய்ய ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய வியூஸ் எல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், இந்த பார்க்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு நல்லா வெயில் அடிக்கிறதுனால நல்ல வெளிச்சம் நல்லா தெரியறதுனால நம்ம பார்க்கறதுக்கு வந்துட்டு நல்லா அழகாக தெரியுது. இந்த வியூ பாயிண்ட்டு பார்க்கறதுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. இதே பனி பெய்கிற டைமாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பனியில் ஒன்றுமே தெரியாது. இங்கே 2-3 இடம் வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்டை வச்சுருக்காங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. அதுபோக அங்கே வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு மாதிரி போட்டு ஒரு ஃபில்லர் போட்டு கட்டியிருக்காங்க. அங்கேயே ஒரு வியூ பாயிண்ட்டு, அதுக்கு மேலேயே பார்க்கலாம். அதுபோக இன்னொரு இடமும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா மேலே தெரியும், அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேயும் போய் பார்க்கலாம். அந்த இடமும் ஒரு வியூ பாயிண்ட்டாக தான் இருக்குது. இந்த இடம் வந்துட்டு
கோத்தகிரியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. கோத்தகிரியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வர்றக்கு ஒரு ½ அன் ஹவர் இல்லைன்னா ஒரு 45 மினிட்ஸ் எடுக்கும் இங்கே வர்றக்கு. பாதையெல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே வரும்போது நல்ல பாதை தான். அங்கேருந்து கோத்தகிரியிலேருந்து வரும்போது ஒரு நேர் ரோடு தான், வேறு நீங்கள் எங்கேயுமே வந்து திரும்ப வேண்டியது இல்லை. இதுதான் வந்துட்டு என்னென்னா இந்த மலையோட எண்டு பாயிண்ட் மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் பூரா சமவெளியாக தெரியுது. நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கீழே ஒரு சமவெளி பிரதேசம் தான். அந்த சமவெளி பிரதேசத்தை தாண்டி ஆச்சுன்னா மறுபடியும் மலை ஹில்ஸு ஆரம்பிக்குதுங்க. இது எல்லாமே வந்துட்டு பவானிசாகர் டேமை ஒட்டி அந்த பக்கம் திம்பம் ஆசனூர் வழியே வரக்கூடிய ஹில்ஸு நினைக்கிறேங்க. அங்கே தெரியறது பூராமல் திம்பம் ஆசனூர் ஹில்ஸு. இது அப்படியே நேராக அந்த பக்கம் போச்சுன்னா வந்து கர்நாடகா பார்டர் பக்கம் போகுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த கிராமம் வந்து தெங்குமரடா. இது கோத்தகிரி தாலுக்குப்பட்ட கிராமம். இந்த எஸ் மாதிரி போயிட்டு இருக்கிற ஆறு வந்து மாயாறு. இந்த மாயார் வந்து மாயார் டேம்ல இருந்து பவானிசாகர் டேமை நோக்கி போயிட்டு இருக்குது. பவானிசாகர் டேமுக்கு உண்டான மெயின் நீர்பிடிப்பு பகுதி இதுதாங்க. தெங்குமரடாவுக்கு வரணும் அப்படின்னா புளியம்பட்டியிலிருந்து பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் பவானிசாகர் டேம் தாண்டின உடனே ஒரு 4 கிலோமீட்டரில் லெஃப்டில் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணணும் அப்படின்னா அங்கேருந்து 25 கிலோமீட்டர் வந்து இந்த தெங்குமரடாக்கு. இந்த தெங்குமரடாங்கிற இடம் வந்துட்டு என்னென்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. இந்த தெங்குமரடாவுக்கு வந்து வெளியாட்கள் யாருமே அனுமதி கிடையாது. இங்கே வந்து போகணும் அப்படின்னா வனத்துறையோட அனுமதி பெற்று தான் நம்ம இங்கே போக முடியும். இங்கேருந்து கோத்தகிரியிலேருந்தும் ஒரு பஸ் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோத்தகிரியிலேருந்து அங்கே போகிற பஸ்ஸும் வந்துட்டு என்னென்னா நம்ம புளியம்பட்டி போய் புளியம்பட்டியிலிருந்து பவானிசாகர் வழியாக அந்த நான் சொன்ன அந்த ரூட்டில் தான் அங்கே வர முடியுங்க. இது வந்து கோத்தகிரிக்கு பட்ட இடம் தான். இப்போ தெரியுறது பார்த்தீங்கன்னா அதான் அங்கேருந்து எஸ் மாதிரி போயிட்டுருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பவானிசாகருக்கு நீர் வரக்கூடிய மிகப்பெரிய ஆறுங்க. இங்கே காப்பு வனம்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை போர்டு இருக்குது பாருங்க. இந்த போர்டு என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வேலியை தாண்டி அந்த பக்கம் வந்து யாருமே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த போர்டு வந்து குறிக்குதுங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி வரக்கூடிய மலைப்பாதை வந்து ஊட்டி போகக்கூடிய மலைப்பாதை மாதிரி அதிக கொண்டை ஊசி வளைவெல்லாம் கிடையாது. இங்கே வரும்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 வீலரில் வர்றவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். இங்கே வரும்போது பார்த்தோம்னா ரோட்டோட 2 சைடும் வந்துட்டு இயற்கை அழகா இருக்குங்க. இந்த மலைகளை பார்க்கறக்கும் டீ எஸ்டேட்டுகளை பார்க்கறக்கும். இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய டவர் வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே வந்து ஒரு டெலஸ்கோப் வியூ இருக்குது. இப்போ அந்த டெலஸ்கோப் வியூ பார்க்கலாங்க. டெலஸ்கோப் இருக்குது. இந்த டெலஸ்கோப் வழியாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி நம்ம கீழேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சல அந்த நீர்வீழ்ச்சி அப்படியே தெரியும். இந்த டெலஸ்கோப் மூலமாக இந்த நீர்வீழ்ச்சியை வந்து பார்க்கலாம். அங்கே தெரிகிற நீர்வீழ்ச்சியை இந்த டெலஸ்கோப் மூலமாக பார்க்கலாம். பார்த்தோம்னா வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த டெலஸ்கோப் மூலமாக பார்க்குறதுக்கு கட்டணம் 5 ரூபாய்ங்க ஒரு நபருக்கு. தெரியுது பார்த்தீங்களா?
நீ இதுக்கு மேலே நான் கொண்டு போக முடியாது. டீ கடைக்குள்ள டீ வாங்குறது புதுசாக ஒரு ஆள் எட்டி பார்த்துட்டு இருக்குது. அதான் கஸ்டமர் இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குது. மகளிர் சுய உதவிக்குழுவின் மூலம் தயாரித்த பொருட்கள் இங்க விற்பனைக்கு வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வந்துட்டு மகளிர் சுய உதவிக்குழு மூலமா தயாரித்த பொருட்கள் தான் இது எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.